ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ப்ரான் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான். இதில் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் வெங்காயம் தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் நான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். இதை மூடி வச்சிடலாம் இப்போது. அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். பாருங்கள், எண்ணெய்லாம் மேலே வந்துருச்சு. ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 ஸ்பூனு கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் நான் இதில். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து மூடி வச்சிடலாம். தக்காளியும் சீக்கிரம் வேகும். திறந்து பார்க்கலாம். தக்காளியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இதில். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பொறுத்து திறந்து பார்த்தா ப்ரானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறமா திருப்பி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் வதங்கி வந்திருக்கு. அவ்வளோதான், ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரான் கறி. இது ரைஸோட, சப்பாத்தியோட, இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.